குட்டீஸ், இப்போ நம்ம இருக்க ஜாஸ்லின் கிச்சன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எப்படி பொரிக்கணும்னு பார்க்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வெண்ணி நல்லா கொதிச்சாச்சு. காலிஃப்ளவர் உள்ளி போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லா காலிஃப்ளவரையும் தட்டியாச்சு. ஏன்னா அந்த காலிஃப்ளவரில் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய புழுக்கள் இருக்கும். அதனால் நான் அந்த புழுக்கள் மறந்து வரணும்னு நம்ம நல்லா காலிஃப்ளவர் தட்டியாச்சு. ஓகே, 2-3 நிமிஷம் நம்ம இந்த காலிஃப்ளவர் மூடி வச்சிடலாம். கொதிக்கிறோம் காலிஃப்ளவர் நமக்கு கூட்டி வச்சுக்கலாம். நம்ம காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சு எடுத்து ஆற வச்சாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். சிறிதளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நல்லா சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கப்புறம் சிக்கன் 65 போட்டுக்கலாம். மசாலா தேவைக்கிறப்ப இந்த நம்ம காலிஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால நமக்கு கடாயில் எண்ணெயில் மசாலா நல்லா பிடிச்சி வரும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதை போட்டு சிறிதளவு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம தயிர் சேர்த்தா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் வரும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதையும் நம்ம எண்ணெயை நல்லா கடாயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் எண்ணெய் சுட்டுட்டான்னு பார்க்க ஒரு சின்ன பீஸ் எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். நமக்கு நல்லா பொரிஞ்சிட்டு நீ ஒவ்வொன்றா எடுத்து போடலாம். ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கு. நல்லா பொரிஞ்சு வருது நமக்கு. இப்போ நமக்கு நல்லா எண்ணெயில் பொரித்து வந்துட்டு, ஆகா என்ன மனம்! சிக்கன் 65 மாதிரி மணக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அழகான காலிஃப்ளவர் சிக்கன் 65 ரெடி. இது கூட கொஞ்சம் தூக்கலான்னு கொஞ்சம் மல்லிக்கொல்லை சேர்த்துக்கலாமா? இப்போ நமக்கு சூடான காலிஃப்ளவர் ரெசிபி ரெடி. சாப்பிட வாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.